ஸோ இவ்வளோ காமனான பிரச்சனைய நம்ம வந்து எப்போ வந்து டாக்டர அணுகி முன்கூட்டியே கண்டுபிடிச்சு, இந்த ரிக்கரண்ட் செல்லுலைட்டிஸ், ஹிடன் செல்லுலைட்டிஸ் எப்போ வருதுன்னு தெரியாம இருக்க செல்லுலைட்டிஸ், திரும்பி திரும்பி வரக்கூடிய செல்லுலைட்டிஸ் எப்போ பிரிவென்ட் பண்ணலாம்னா, அதுக்கான அறிகுறிகள் இப்போ நம்ம அத பத்தி எப்போ டாக்டர் அணுகணுங்கிறத பத்தி நம்ம பேசலாம். இப்போ இந்த செல்லுலைட்டிஸ் ஒரு தடவ வந்த நபர்கள் எப்போ டாக்டர அணுகி மேற்கொண்டு திரும்பி வராதா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா வராதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ டாக்டர் அணுகணும்னா, ஒரு தடவ செல்லுலைட்டிஸ் வந்த நபர்களுக்கு திருப்பி திருப்பி செல்லுலைட்டிஸ் வந்துச்சுன்னா, அவங்க கண்டிப்பா டாக்டர அணுகணும். 2வது வந்துட்டு கால்ல வந்து செல்லுலைட்டிஸ் வந்ததுக்கப்புறமும் வீக்கம் வந்து அது வடியாம, அதோ வீக்கத்தோடயே நீங்க லைஃப்பை கன்டின்யூ பண்ற நபர்கள், கால்ல வீக்கம் ஏற்பட்டிருக்க நபர்கள். செல்லுலைட்டிஸ் வந்ததுக்கப்புறம் தோல் கலர் மாறி ஒரு 6 மாசம் போக போக தோல் கலர் மாறிட்டே இருக்கு. இன்னும் தோல் கீழ புள்ளி புள்ளியா கருப்பாகுது. தோல்ல வந்து நார்மல் ஸ்கின் கலர் இல்லாம ப்ரௌனிஷ் பிளாக் ஆகுது, பிளாக் ஆகுது. இந்த மாதிரியான பிக்மெண்டேஷன் கால்ல இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து தோல் கலர் மாறுற மாதிரி நபர்கள் டாக்டர் வந்து அணுகணும். கால்ல மசில் கிராம்ப்ஸ் வர நபர்கள், செல்லுலைட்டிஸ் வந்ததுக்கப்புறம் கால் வலியோட இருக்க நபர்கள், அவங்களும் வந்து டாக்டர் அணுகணும். ஸ்கின் வந்து உதிரியா வராத மாதிரி இருக்க நபர்களும், ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகி கிளாஸியா ஒரு மாதிரி இன்னும் செவந்து போய் இருக்க நபர்கள், அவங்களும் வந்து டாக்டர் அணுகி அந்த மாதிரி காலில் வந்து ரத்தத்தை இருக்கா, வெயின்ஸில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்காங்கிறத பார்க்க ரத்த நாள ரிசெக்ஷனை அணுகி பார்க்கணும். ஏற்கனவே புண் வந்த நபர்கள், அவங்களும் வந்து ஆறின நபர்கள், திருப்பி திருப்பி புண்ணு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் வந்து டாக்டரை பார்க்கணும்.